Hi viewers and my dear students, இன்னைக்கு நாம class 12 unit 2 complex numbers exercise 2.5 ஓட first sum இந்த வீடியோல பார்க்க போறோம். Find the modulus of the following complex numbers. Complex numbers கொடுத்திருக்காங்க. அதோட modulus value வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? First point பாருங்க. First sumல first point 2i by 3 plus 4i னு கொடுத்திருக்காங்க. modulus தான் கண்டுபிடிக்கணும். So mod போட்டுக்கோங்க equal to நம்ம ஃபுல்லா mod இருந்தா என்ன பண்ணலாம்? டிவைட்ல இருக்கும்போது ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்ல இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் z1 by z2 ஃபோல் மாடலஸ் இருந்துச்சுன்னா தனியாக z1க்கு மாட் தனியாக z2க்கு மாட் போடலாம். ஓகேவா? இப்போ தனியாக பிரித்து போட்டுக்கோங்க. இதுக்கு தனியாக மாடு இதுக்கு தனியாக மாட் போட்டுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல் நம்பர் இருக்காது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ரியல் நம்பர் இல்லைங்கும் போது 0 போட்டுக்கலாம். ப்ளஸ் 2i இமேஜினரி நம்பர் போட்டாச்சு. டிவைட் பை 3 + 4i. இப்போ ரூட் ஆஃப் என்னது மாடலஸ்னால் என்னது? ஃபஸ்ட்டு இங்கே உள்ள நம்பர் ஸ்கொயர் பண்ணிக்கணும். இப்போ 0 இருக்குது 0 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன நம்பர் இருக்குது 2 இருக்குது அப்போ 2 ஸ்கொயர் டிவைட் பை ரூட் ஆஃப் இங்கே 3 இருக்குது அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 4 இருக்குது 4 ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ நமக்கு 0 ஸ்கொயருங்கிறது 0 ப்ளஸ் 2 ஸ்கொயருங்கிறது 4ன்னு ஆயிடுது. கீழே 3 ஸ்கொயருங்கிறது 9 4 ஸ்கொயருங்கிறது 16 ஈக்குவல் டு மேலே ரூட் 4 மட்டும் இருக்கும். டிவைட் பை கீழே ரெண்டையும் ஆட் பண்ணால் ரூட் 25ன்னு இருக்கும். ரூட் 4ஓட வேல்யூ 2 ரூட் 25ஓட வேல்யூ 5. ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்க. 2 - i by 1 + i கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 1 - 2i by 1 - iன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடலாம் அப்படின்னா ஃபுல்லாக மாடலஸ் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்படி பண்ணணும், அடுத்து இப்படி பண்ணணும், அடுத்தது இப்படி பண்ணணும். ஓகேவா? இந்த சிம்பிள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்படி, அடுத்தது இப்படி, அடுத்தது இப்படி. பாருங்க, இது இன்ட்டு இது. அப்போ 1 - i by இது வந்துடும் இன்ட்டு ப்ளஸ்ஸு இந்த டேர்ம் இன்ட்டு இந்த டேர்ம் டிவைட் பை இந்த டேர்ம் இன்ட்டு இந்த டேர்ம் போட்டாச்சு. என்ன பண்ண போகிறோம்? அப்படியே உள்ளார எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது தான் இல்லையா? ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் இந்த 2ஆல் 1 பண்ணணும். 1 2 is 2. அடுத்து 2ஆல் -i பண்ணணும். அப்போ -2i. அடுத்து -iஆல் 1 பண்ணணும். -i. இப்போ -iஆல் -i பண்ணணும். ப்ளஸ் i ஸ்கொயர். அடுத்தது 1ஆல் 1 பண்ணும்போது 1 1ஆல் i பண்ணும்போது i -2iஆல் 1 பண்ணும்போது -2i. இங்கே -2iஆல் ப்ளஸ் i பண்ணும்போது -2i ஸ்கொயர் அப்படின்ட்டு வருது. டிவைட் பை இந்த 1 + i 1 - iங்கிறது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த 2 இருக்குது -2i போட்டாச்சு. இந்த -i i ஸ்கொயரோட வேல்யூ -1 ப்ளஸ் இந்த 1 ப்ளஸ் இந்த i -2i. இங்கே மைனஸ் இருக்குது 2 இருக்குது. இங்கே i ஸ்கொயரோட வேல்யூ என்னது? -1. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 ஆகிடும். ஓகேவா? டிவைட் பை இந்த 1 + i 1 - iங்கிறது அப்படி இருக்கட்டும். லாஸ்ட்டாக நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே ரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 இருக்குது. இங்கே +1க்கும் -1க்கும் கேன்சல் ஆகிடும். இங்கே ரியல் நம்பர் 2 இருக்குது 2 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் 4 வந்துடும். அடுத்தது -iக்கும் +iக்கும் கேன்சல் ஆகிடும். இப்போ -2i -2i -4iன்னு வந்துடும். டிவைட் பை இந்த 1 + i 1 - iங்கிறது அப்படியே இருக்கட்டும். நான் எதுக்கு அப்படியே வச்சுருக்கேங்கிறத லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணிடலாம்? 4 வெளில எடுத்துடலாம். எடுத்துட்டோன்னா இங்கே 1 - iன்னு வந்துடும். டிவைட் பை கீழே உள்ள டேர்ம் அப்படியே இருக்குது. இப்போ நமக்கு என்ன இருக்குது? மேலேயும் 1 - i இருக்குது, கீழேயும் 1 - i இருக்குது. இதுக்கு தான் என்ன பண்ணல? உள்ளார மல்டிப்ளை பண்ணாமல் அப்படியே கொண்டு வந்தது. இப்போ பாருங்கள், சம் ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ 4 பை கீழே என்ன இருக்குது? 1 + i மட்டும் இருக்குது. மாட்லஸ்னால் என்னது? மேலே நம்பர் இருக்குது. மாட் 4ங்கிறது 4 தான் வரும். டிவைட் பை இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது தான் அர்த்தம். அப்போ ரூட் ஆஃப் 1 ஸ்கொயருங்கிறது 1 ப்ளஸ் 1 ஸ்கொயருங்கிறது 1. இப்போ 4 பை ரூட் 2ன்னு நமக்கு வேல்யூ கிடைக்குது. இந்த 4 வந்து 2 2s எழுதலாம். அது 2 × 2ன்னு எழுதலாம். டிவைட் பை இந்த ரூட் 2 ஈக்குவல் டு இந்த ஒரு 2 அப்படியே இருக்கட்டும். 2ஐ எப்படி எழுதலாம் அப்படின்னா ரூட் 2 × ரூட் 2. ரூட் 2 × ரூட் நமக்கு என்ன வந்துடும்? 2ன்னு வந்துடும். டிவைட் பை இந்த ரூட் 2. ஒரு ரூட் 2க்கும் ஒரு ரூட் 2 கேன்சல் பண்ணுங்க. மிச்சம் என்ன இருக்கும்? 2 √2 மட்டும் இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு பாயிண்ட் பாருங்கள். 1 - i பவர் 10ன்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே மாடலஸ் போட்டுக்கோங்க. இப்போது இங்கே 10 இருந்தால் என்ன பண்ணிக்கலாம்? ப்ராப்பர்ட்டி படி மேலே 10 போட்டுக்கலாம் இல்லையா? ஈக்குவல் டு இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. இதுக்கு மட்டும் தான் மாடலஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இங்கே 1 இருக்குது 1 ஸ்கொயர். இங்கே மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் இருந்தாலும் அது ப்ளஸ் தான் போட போகிறோம். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் பவர் 10. இப்போ
1 ஸ்கொயருங்கிறது 1, இங்கே 1 ஸ்கொயருங்கிறது 1 ஆகிடும். 1 + 1ங்கிறது 2ன்னு வந்துடுது. இப்போ √2 பவர் 10ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த √2 எப்படி எழுதலாம்? 2 பவர் 1/2ன்னு எழுதலாம். இப்போ 1 2 is to 5 2s are 10. அப்போ 2 பவர் 5 மட்டும் இருக்கும். 2 பவர் 5னா 2வை 5 டைம்ஸ் போடணும். போட்டாச்சு. இங்கே 2 2s are 4 வந்துட்டு, இப்போ 2 2s are 4 வந்துட்டு, இந்த 2ங்கிறது அப்படி வந்துட்டு, இங்கே 4 4s are 16, இந்த 2 16 2s are 32ன்னு கிடைக்குது ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 4th பாயிண்ட் பாருங்க. இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணிடலாம்? ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மாடலஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது தனித்தனியாக போட்டலாம். இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்ம், தனித்தனியாக போட்டாச்சா? இப்போ இங்கே என்ன இருக்குது? √2². ஏன்னா ரியல் நம்பர் இல்லை, நம்ம 0 ஸ்கொயர்னு போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம √2² போட்டாச்சு. இங்கே 3² 4² ரூட்டுக்குள்ளார. அதே மாதிரி இங்கே ரூட்டுக்குள்ளார இங்கே 4 இருக்குது, 4², 3². இங்கே √2² என்ன ஆகிடும்? ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடும். அதாவது ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கு கேன்சல் ஆகிடும். மிச்சம் 2 மட்டும் இருக்கும். √3²ங்கிறது 9, 4²ங்கிறது 16. அதே மாதிரி 4²ங்கிறது 16, 3²ங்கிறது 9. 2 அப்படியே இருக்கட்டும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 25. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 25. இப்போ √25ஓட வேல்யூ 5. அதே மாதிரி √25ஓட வேல்யூ 5. இப்போ 2 5s are 10. 2 5s are 10 இன்ட்டு இந்த 5. இப்போ 10 5s are 50. ஓகேவா? இந்த சம் அவ்வளோதாம்மா. டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்துட்றேம்மா. தேங்க்யூ ஸோ மச்.